உங்க அம்மா அதோ அங்க இருக்காங்க. அம்மாவா? மல்லிகா, என் பிள்ளைக்கு உயிர் கொடுத்தது உன்னோட பக்திதான். என்ன காரணத்தினாலோ என் கோரிக்கை அந்த முருகன் காதல விழல. சோதனைகள் எல்லாமே ஞானோபதேசம், தங்கத்தை புடம் போடுவதைப் போல. காரணம் எதுவும் இல்லாமல் காரியம் இல்லை அம்மா. தன்னால் எதுவும் நடக்கும் என்று இருமாந்திருக்கும் உள்ளத்திலே முருகன் குடியிருக்க மாட்டான். எல்லாம் நீயே என்ற சரணாகதியில் தான் ஷண்முகனின் கருணையை காண முடியும். ஆணவம் உன் பக்திக்கு திரை போட்டு விட்டது. கசிந்து உருகும் இவளது பக்தி உன் பிள்ளைக்கு உயிர் ஊட்டியது. அந்த முருகன் எனக்கு புத்தி புகட்டிட்டான். கடமையை மறந்தவங்கள கடவுளும் மறந்துடுவாருன்னு இவர் அடிக்கடி சொல்லுவாரு. அதான் இப்ப நடந்தது. இல்லக்கா, ஆச்சார அனுஷ்டானமும் நியம நிஷ்டையும் எல்லாம் இருக்கிறதாலதான் எத்தனையோ உயிரை காப்பாத்துற அந்த சித்தியும் சக்தியையும் முருகன் உங்களுக்கு வழங்கியிருக்கா. அதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னது அறியாமையால நான் செஞ்ச தப்பு. என்ன மன்னிச்சிருங்கக்கா. மன்னிக்க முடியாத தப்பு செஞ்சவன் நான் தான். ஆண்டவன் துணை இல்லாம வாழ்ந்து காட்டுறேன்னு அலட்சியமா பேசுன. அவ இல்லாம ஒரு அணுவையும் அசைக்க முடியாதுங்கிறத இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இல்லையம்மா, தவறு செய்யும் பிள்ளையை தட்டி கேட்கும் தாயை போல அந்த தயாளன் உங்களை கண்டித்திருக்கிறான். தண்டிக்கவில்லை. அஞ்சாதீர்கள். தொழுதால் அவனை பெறலாம். அபிஷேகம் அபிஷேகம், அழகு முருகனுக்கு அபிஷேகம். பாலாபிஷேக எழிற்காலம் ஆயுள் பலத்திற்கான வழி கூறும். அபிஷேகம் பாலபிஷேகம். எல்லாம் வல்ல முருகப் பெருமான் அலங்காரம். யாதிரு